வெல்கம் டு சங்கரி சீரீஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் புளிச்சக்கீரை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் வெள்ளை உளுந்து, 1 கப் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா செவரா வறுத்துக்கோங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நம்ம நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறோம். 1/2 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம். பூண்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, காரத்துக்கு நீங்கள் ஏற்ற மாரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கீரை நல்லா சுருண்டு வதங்கணும். கீரை வதங்க வதங்க நல்லா சுருண்டு கம்மியாகும். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்கோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாரி கூட குறைய சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கீரை நல்லா சுருண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இதை நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த கடலைப்பருப்பு, உளுத்த பருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சிருந்த கீரை, அது கூட உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அதே வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் பொரிஞ்சுதான் நம்ம அரைச்சி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கி வைங்க. இது நம்ம 2-3 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும். புளிச்சக்கீரை துவையல் இந்தமாரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.